நான் எப்பெல்லாம் லீவ்ல போறேனோ அப்பதான் ஏதாவது சம்பவம் நடந்துகிட்டே இருக்குது. ஆமா, இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? ஒரு 10 நாள் பாலிக்கு போனேன், பாகிஸ்தான்ல வாரே வந்துருச்சு. ஆமா, அந்த டேத்துல கரெக்ட். ஆமா, இப்ப என்னடானா ஒரு 4 நாள் ஊர்ல இல்ல, அதுக்குள்ள பார்த்தா இன்டர்நேஷனல் லீடரை தாமரை சின்னத்துல நிக்க சொல்றாங்க. ஒரு கட்சி திமுக கூட்டணில இருந்து வெளியே போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் ரிமோட்டை தூக்கி போட்டு உடைச்சவரு கட்சி ரிமோட்டையே திமுக கிட்ட கொடுத்துட்டாரு. ஆமா, இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துருச்சு. இன்னும் 2 நாள் விட்டுருந்தா நாம் தமிழர் கூட்டணி வச்சிருப்பாங்களோ. நடந்தாலும் நடக்க வாய்ப்பு இருக்கப்பா. ஆமா, இன்னைக்குமே நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து இந்த தமிழ்நாட்டு அரசியல் களத்துல நடந்திருக்கு. அதெல்லாம் உள்ள போய் பாத்துருவோம். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். அதிமுக 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலை வந்து அறிவிச்சிருக்காங்க. முதல்ல 23 தொகுதிகளுக்கு அறிவிச்சாங்க. இப்போ 127 தொகுதிகளுக்கு அறிவிச்சிருக்காங்க. மொத்தம் 150 தொகுதிகளுக்கு இது வரைக்கும் வேட்பாளர் பட்டியல் வந்துருச்சு. ஆமா, இன்னும் சில தொகுதிகளுக்கு 3ஆம் கட்டமா தயாராகிட்டு இருக்கான். அதுலலாம் சின்ன சின்ன குழப்படிகள் இருக்கான். ஸோ அதுலலாம் சார்ட் அவுட் பண்ணிட்டு எடப்பாடி வெளியிடுவாருன்னு சொல்றாங்க அதிமுகவினர். ஏற்கனவே இருந்த 46 சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு சீட்டு வழங்கப்பட்டிருக்கு. 17 பெண் வேட்பாளர்களை களமிறக்கியிருக்காங்க. இதுல நிறைய சிட்டிங் வேட்பாளர்களுக்கு சீட்டு திரும்ப கொடுக்கல எடப்பாடி அப்படிங்கறது வந்து ஒரு தகவல். இதுல சில பேர் ரொம்ப எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கும் சீட்டு இல்லையா. காரணம் வந்து கொஞ்சம் விட்டமின்ஸ் வந்து அவங்கள்ட்ட கம்மியா இருக்கு. என்னங்க 5 வருஷம் ஆட்சியில இல்ல, எங்கிட்ட விட்டமின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்க கேட்டிருப்பாங்க. இருந்தா தான் சீட்டு, இல்லைன்னா உங்களுக்கு எல்லாம் கிடையாது. நீங்க இருக்குன்னு சொல்லிட்டே செலவு பண்ணாம என்ன ஏமாத்துனீங்க நாடாளுமன்ற தேர்தல்ல. இப்ப வச்சிருக்கவங்களுக்கு தான் நான் கொடுப்பேன், எல்லாரும் செலவு பண்ணணும், ஜெயிக்கணும். அவங்க பதில் கேட்பாங்கல்ல, நீங்க மட்டும் பண்ணீங்களா, நீங்களும் பதுக்கி வச்சிருந்தீங்க அப்படின்னு அவங்களும் கேட்பாங்கல்ல. ஆமா, அதெல்லாம் வந்து ஒரு வழியா வந்து வேட்பாளர்களை பெருமளவு வந்து அறிவிச்சிட்டாரு எடப்பாடியார். இப்ப அடுத்து வந்து களத்துல இறங்குறாரு, அவ்வளவுதான், பிரச்சாரம் தான் அப்படின்னு சொல்லி அதிமுக காரங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில 12 மணிக்கு தான் நான் வேட்பாளர் அறிவிப்பேன் அப்படின்னு ஒருத்தர் அடம் பிடிச்சு அறிவிச்சிருக்காரு. ஆமா, ஏன்னா வந்து அப்ப அறிவிச்சாதான் 5 தொகுதியிலையும் தாமரை மலரும்னு அவர் நம்புறாரு. ஆனா என்னன்னா, அவர் ஜி.கே. வாசன் 11:45 பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சாரு, செய்தியாளர் சந்திப்ப. வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கிறேன்னு சொல்லி தானே கூப்பிட்டு இருந்தாரு. எல்லாரும் அறிவிப்பாங்கன்னு பார்த்தா அவர் சொல்லிட்டாரு 12:12க்கு தான் நான் வந்து சொல்லுவேன். அது வரைக்கும் நாங்க என்ன பண்றது, சும்மா பேசுவோம் வாங்க, சும்மா தானே இருக்கோங்கிற மாதிரி அவரு வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட கேள்வி எல்லாமும் கேட்டாங்க. இந்த மாதிரி சென்னையில ஏன் நீங்க வந்து தொகுதிகள் கேட்கல, நீங்க இருக்கதே சென்னை தானேங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சென்னை நான் கேட்டேன், அவங்க கொடுக்கல, அதனால நான் வாங்கல அப்படின்னு. கொடுத்தாதானே வாங்க முடியும். அருமை, என்ன ஒரு பாலிசி பாரு. இதுதான் உண்மையான கொள்கை கூட்டணி, நட்பு கூட்டணினா இப்படி இருக்கணும். ஆமா, இதுல வேற அவர் என்ன சொல்றாருன்னா, சைக்கிள் சின்னம் தான் எங்கள் விருப்பமான சின்னம். நானா பல சின்னத்துல தேர்தலை சந்திச்சிருக்கோம், எங்க கட்சி எதுலையும் ஜெயிக்கிறது இல்ல, அதனால எதா இருந்தானே அப்படின்ட்டு. ஆமா, அதனால வந்து இப்ப தாமரை வந்து அவங்க சின்னம் கிடைக்காதனால, சைக்கிள் சின்னம் கிடைக்காதனால நாங்க வந்து தாமரையில போட்டிடுறோம் அப்படின்னு சொல்லி, அது சில பேருக்கு அதிருப்தியா இருக்கு எங்க கட்சியில. அது நியாயமான அதிருப்தி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருந்துட்டு போட்டோம், ரெட்டலையில நின்றுக்கலாம் அப்படின்னு தான் அவங்க கட்சிக்குள்ளே நிறைய பேர் கும்பிடுறாங்க. இப்ப ஈரோடுல அவங்க கட்சியை சேர்ந்த யுவராஜா, அவர் தான் ஓரளவு தெரிஞ்ச முகம், அவர் வந்து போட்டிடுறாரு. ஒட்டஞ்சத்திரத்துல விடியல் சேகர், இப்படின்னு ஒரு 5 தொகுதி அதுல வந்து போட்டிடுறாங்க. இந்த 5 தொகுதியுமே வந்து ஆப்போசிட் வந்து டிஎம்கே தான். ஆமா, அதுவும் அமைச்சர்கள், முக்கியமான எம்எல்ஏக்களுடைய தொகுதியா இருக்கு. இதை போய் வாங்கிட்டு வந்துட்டாரு அப்படின்னு ஃபீலிங்ஸ் வேற பண்ணிருக்காங்க. பட் வேட்பாளர் பட்டியலை அறிவிச்சு வந்து இன்னைக்கு வேலையை ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாரு ஜி.கே. வாசன். போன தடவை 6500 கிலோமீட்டர் பயணம் பண்ணாராம். ஓ, எதிர் சைக்கிள்லயா? சைக்கிள்ல அவ்வளவு தூரம் போயிருக்க மாட்டாரு, எங்கேயாவது பிளைட்ல டூர் போனதை சொல்றாருன்னு நினைக்கிறேன். பட் தேர்தல் டைம்ல பண்ணேன் அப்படின்றாரு. இப்பயும் பண்ண போறாரு. அந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க பயணம் பண்ணி வெற்றி பெற வைக்கல. அந்த 5 தொகுதியில அட்லீஸ்ட் பயணம் பண்ணி ஏதாவது பண்ணாவது பரவாயில்ல, தமிழ்நாடு முழுக்க போறாருன்றாரு. ஆமா, அவர் தானே ஸ்டார் பேச்சாளர் அவங்க கூட்டணியை பொறுத்தவரையும். ஆமா, போன தேர்தல்ல தான் வந்து எங்கள் சின்னம் கை சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு மாத்தி சொல்லிட்டாப்ல. ஆமா, சொல்லிட்டு இருந்தாரு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, காமராஜரோட ஆன்மா வந்து மன்னிக்காது இவங்கள, யார காங்கிரஸ் சொல்லியிருக்காரு. எதுக்கு? ஏன்னா வந்து எமர்ஜென்சி டைம்ல அவர் கஷ்டப்பட்டார். அவ்வளவு நமக்கு எதிராக எல்லாமே பண்ணது திமுக தான், திமுகவோட போய் கூட்டணி சேர்ந்திருக்காங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. ரொம்ப லேட்டா பேசுறாரு, இது ரொம்ப வருஷம் கழிச்சு. இதுல பாஜகவோட வேற போய் சேர்ந்திருக்காரு அவரு. இன்னொரு விஷயம் வந்து, புதிய நீதி கட்சி அவங்களுக்கு வந்து ஒரு தொகுதி மதுரை மத்திய தொகுதின்னு ஒதுக்கிட்டாங்களாம். எஸ்.சி. சண்முகம் சொல்லியிருக்காரு. இன்னொரு தொகுதி பின்னர் அறிவிக்கப்படும்ன்றாரு. இதுல ஒண்ணுல வந்து 1+1 ஆஃபர் மாதிரி சொல்றாரு. ஒண்ணுல தாமரையிலையும் இன்னொன்னுல ரெட்டலையிலையும் நிக்கிறாரு. இது என்ன வினோதமா இருக்கு. இப்படி எல்லாம் நடந்தது இல்ல, ஆனா என்னென்னமோ நடக்குது. சரி, இலைக்கு ஒரு குத்து
தாமரைக்கு ஒரு தாமரைக்கு ஒரு கொத்து, கொத்து. சண்டை எல்லாம் போயிருவான்னு பாக்குறாரு போல. ஆமா, அவரு வேலூர் பக்கம் தான் நின்னாரு. இந்த வாட்டி மதுரை மத்தியில போய் நில்லுங்க அப்படின்னு சொல்லி நீ கொடுத்திருக்காங்க. வாட்டுக்கு எங்கிட்ட போய் நில்லுங்கன்ற மாதிரி இருக்காது. அதுதான் இந்த கூட்டணி சீட்டு ஒதுக்கி இருக்கிறதெல்லாம் பார்த்தா ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஒதுக்குன மாதிரி இல்ல. ஸ்கெட்ச் என்னவோ வந்து கூட்டணி கட்சிகளுக்கு எடப்பாடி போட்ட மாதிரி தெரியுது. ஆமா, அப்படிதான் இருக்குது. இன்னொரு பக்கம் ஐஜேகே அவங்க போராடி ரெண்டுத்துலயும் நாங்க ரெட்டையில நிப்போன்னு வாங்கியிருக்கிறாங்க. ஐஜேகே வாங்கியிருக்காங்க பல்லாவரம் குன்னம் தொகுதியில. ஆமா, ஆனா ரெண்டுத்துலயுமே வந்து தந்தை மகன் அவங்க போட்டியிடலையா, வேற வேட்பாளர் தான் அறிவிச்சிருக்காங்க. நம்ம தான் தப்பா நினைச்சிட்டோம், அவங்களுக்கு தான் சீட்டு வாங்கியிருக்காங்கன்னு. எதுக்கு நீங்களே நின்று தோத்துக்குங்கன்னு கொடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல. அதே மாதிரி இந்த அதிமுக கூட்டணியில என்டிஏ கூட்டணியா அதிமுக கூட்டணியான்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. ஆமா, இதுல அண்ணாமலை வந்து என்ன பண்ணிருக்காரு, டெல்லி மேலிடத்துல வந்து கொஞ்சம் புலம்பி இருக்காராம். என்னன்னா, நீங்க பாருங்க, அவர் வந்து சிங்காநல்லூர்ல நிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாரு. பட் சிங்காநல்லூர் ஒதுக்கவே இல்ல, பாஜக ஒதுக்கல. கவுண்டம்பாளையம் கேட்டாரு, அதுவும் ஒதுக்கல. இப்ப என்ன வாய்ப்புகள் அவருக்கு இருக்கு அப்படின்னா, கோவை வடக்கு. ஆனா அது வானதி வந்து துண்டு போட்டு வச்சிருக்காங்க. ஆமா, கரூர் மாவட்டத்திலயும் பாஜகவுக்கு எந்த தொகுதியும் ஒதுக்கல. அண்ணாமலை எங்க போய் போட்டிடுவாரு அப்படின்னு கேள்வி எழுத்திருக்கு. திருப்பூர்ல ஒண்ணு ஒதுக்கியிருக்காங்க, ஈரோடுல இந்த முடக்குறிச்சி ஒதுக்கியிருக்காங்க. பட் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நமக்கு எந்தெந்த தொகுதியெல்லாம் பாஜக வளரவே இல்லையோ அதெல்லாம் தான் ஒதுக்கியிருக்காங்க. அதுவும் தமாகாவுக்கு பாருங்க, தாமரை சின்னத்துல நிக்க சொன்னாலும் 5 தொகுதியுமே 2 வந்து அதிமுக 20 வருஷமா ஜெயிக்காத தொகுதி, 3 வந்து அமைச்சர்கள், முக்கியமான அமைச்சர்களுக்கு நேரா வேற கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. அதனால வந்து இது திட்டமிட்டு பண்ண மாதிரி இருக்கு, நம்மளை தோக்கடிக்கணும்னு தான் பண்ணிருக்காங்கிற மாதிரி புலம்பி இருக்காராம். திமுக எதிர்கட்சிகள்லாம் வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்கல்ல, அதிமுகவை பாஜக முழுங்கிரும் தேர்தலுக்கு பின்னாடி பாருங்க அப்படின்ட்டு. மேபி எடப்பாடி முன்னாடியே உசராகி நாங்க முழுங்குறனா பாஜக அப்படின்னு எதுவும் திட்டம் போட்டாரான்னு தெரியல. ஆமா, அது முழுங்குறேன்னு சொல்லி இந்த மாதிரி கொடுத்துருக்காரா என்னங்கிறது தெரியல. பட் திமுகவுக்கு இதெல்லாம் சாதகமா இருக்கும் அப்படின்னு இப்பவே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல வந்து அண்ணாமலை வந்து அப்செட்ல இதெல்லாம் சொல்லியிருக்காரு. இத பத்தி வந்து கேட்டாங்க, வானதி கிட்ட எல்லாம் கேட்டாங்க, அண்ணாமலை போட்டிடுவாரான்னு. அவங்க ரொம்ப விருப்பப்படுறாங்களாம். ஆமா, சகோதரர் அண்ணாமலை சட்டப்பேரவைக்கு போகணும் அப்படின்னு அவங்க விருப்பப்படுறாங்க. அப்ப நீங்க கோவை வடக்க விட்டு கொடுக்குறீங்களா அவருக்கு? இல்ல, நானும் சேர்ந்துல போகணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுறாங்க. ஆமா, இதுல வந்து நயினார் நாகேந்திரன்ட்டையும் கேட்டாங்க, அது மேலிடம் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவரோட ரோல் எதுவும் இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு அண்ணாமலையை கழட்டி விடுறதுக்கு. பட் அமித்ஷாவே நேரடியா வந்து அண்ணாமலையோட அந்த விருப்பம் இல்ல அவரை. ஏன்னா வந்து தமிழிசைக்கு அவங்க தலைவர் பதவியில இருந்து போகும்போது ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு ஆளுநரா கொடுத்தாங்க. எல்முருகனுக்குமே வந்து அமைச்சர் பதவி எல்லாம் கொடுத்தாங்க. அண்ணாமலையே வேணும்னே ஓரங்கட்டுறாரு அமித்ஷா. வரைக்கும் எந்த பொறுப்புமே வந்து கொடுக்கல அவருக்கு. பெரிய பொறுப்புலாம் வருது அதுன்னு சொன்னாங்க, எதுவுமே வரல. அதுலயே லேட்டா வந்து அவர் அப்செட்டா இருந்தாரு, கொஞ்சம் கோபத்துல வேற இருந்தாரு. நான் போட்டியிடல அப்படின்னா சொல்லி பார்த்தாரு. உண்மையாவே நீங்க போட்டியிடாதீங்கன்ற மாதிரி தொகுதியும் ஒதுக்கல போல இருக்கு. இப்பயுமே அதான் சொல்றாங்க. அதே மாதிரி அவரே வந்து டெல்லி மேலிடத்துல புலம்புனதோட நான் போட்டி போட மாட்டேங்கிறதையும் சொல்லியிருக்காராம் அமித்ஷா கிட்ட. இது ஒரு தகவல். அதே மாதிரி சாத்தூர்ல நான் போட்டியிட போறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாரு நயினார் நாகேந்திரன். ஏன்னா 5 முறை வந்து அவரு இதுல திருநெல்வேலி தான் நின்றுருக்காரு. அது அதிமுகலையும் சரி, இங்க பாஜகவுக்கு வந்ததுக்கு அப்புறம் சரி. ஒரு முறை வெற்றினா அடுத்த முறை தோல்வி, அடுத்த முறை வெற்றி, அடுத்த முறை தோல்வின்னு தான் வந்திருக்கு. இப்போ கடைசி முறை வெற்றியில இருந்துக்காருல. இப்போ திருநெல்வேலியில என்ன தோத்துருவோம்னு நினைச்சு சாத்தூருக்கு மாறிட்டாரு. என்ன சென்டிமெண்ட் கூட்டணே இருக்கு. ஒருத்தர் 12-12க்கு வந்து வேட்பாளர் அறிவிக்கிறாரு, ஒருத்தர் வந்து ஒரு தடவை தோல்வி ஒரு தடவை வெற்றி அப்படின்னு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு. புதிய தமிழகம் கட்சி வந்து கிருஷ்ணசாமி எப்படியாவது நாங்க வந்து ஒரு கூட்டணியில போய் செட்டில் ஆயிடுவோம்னு பிளான் பண்ணாரு. பட் வந்து அதிமுக கிட்ட நாங்க வந்து 10 தொகுதி கேட்டோம், அவரும் மனதைரியத்தோட 10 தொகுதி கேட்டிருக்காரு. 5 தரோன்னு சொன்னாங்களாம். அதுவே நமக்கு ஷாக்கிங்கா இருக்கு. ஆனா 5 எல்லாம் பத்தாது எங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் அவங்களை கூப்பிடவே இல்லையா, 10 கேட்டா எப்படி கூப்பிடுவாங்க. அதனால வந்து எங்களை புறக்கணிச்சிட்டாங்க, நாங்க அந்த கூட்டணியை புறக்கணிக்கிறோம், ஒரு 60-70 தொகுதியில தனித்து போட்டியிட போறோம்னு அறிவிச்சிருக்காங்க. 6வது 7வது முனை போட்டியா போய்கிட்டு இருக்கு. 6ஆம் முனை போட்டி வந்துகிட்டே இருக்கு. இதுல வந்து புரட்சி பாரதம் வேற சேரும் போல இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு கேவி குப்பம் தொகுதியா அதிமுக கூட்டணியில ஒதுக்குனாங்க. இருந்தாலும் எங்களுக்கு வந்து அதுல அதிருப்தி, நாங்க வந்து அதிகமா கேட்டோம், எங்களுக்கு கொடுக்கல, அதனால வந்து நாங்க ஒரு முடிவு எடுக்கிறதா இருக்கும் அப்படின்னு அவங்களும் அதிருப்தி சொல்லியிருக்காங்களா. அவங்களும் வெளியேற வாய்ப்பு இருக்கப்ப பாப்போம், இன்னைக்கு அறிவிப்போம்லாம் சொல்லியிருக்காங்க. ஏன் ஆனா இந்த மாதிரி அதிருப்தியா இருக்காங்க? ஹாப்பியா தாமரையில நிக்கணும்னா நிக்கிறாரு ஜி.கே. வாசன். ஆமா, ஏசி சண்முகம் பாருங்க, எந்த சின்னம் சொன்னாலும் நான் நிப்பேங்கிற மாதிரி வாங்கிட்டு. அதாவது அவர் ஏசி சண்முகத்துக்கு வந்து அதிமுக பிறந்த வீடு, பாஜக புகுந்த வீடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாக்கப்பட்டு போயிருக்காரு போல இருக்கு. என்னங்க இது வினோதமா ஏதோ சொல்றாரு. ஐபிஎஸ் ஆன் ரோட் எலெக்ஷனுக்காக பல ஊர்களுக்கும் போயிட்டு இருக்காங்க. ஆமா, இப்ப சிபியும் நம்ம டீமும் எங்க இருக்காங்க அப்படிங்கறத இப்ப வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு இம்பர்ஃபெக்ஷன் ஆன் ரோட் விகடன் எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் 2026 பவர்ட் பை சென்னை சில்க்ஸ். அசோசியேட் ஸ்பான்சர் ரூமர்ஸ் அசன் தோத்திஸ். நேற்று வந்து
புதுக்கோட்டை மாவட்டத்துல 6 சட்டமன்ற தொகுதி கலந்தாளர் எடுத்துட்டு நேற்று நைட்டு விருதுநகர் வந்தோம். விருதுநகருக்கு வரப்போ நேற்று நைட்டு ஒரு 11 மணி ஆயிடுச்சு. இதனால என்னன்னா நிறைய ஹோட்டல்ஸ் நாங்க சாப்பிட்றப்போ கேஸ் தட்டுப்பாடு இருக்குன்னு வந்து சொன்னாங்க. இப்ப என்னன்னா யார் ஜெயிப்பா தோப்பாங்கிறத தாண்டி சாப்பாட்டுக்கு வழி இருக்கான்னு சில பேர் சொல்ல கேட்க முடியுது. சரி, ஓகே. நேற்று நைட்டு விருதுநகர் தங்குறதுக்கு ஒரு 11 மணி மேல ஆயிடுச்சு. காலையில ஒரு 7 மணிலிருந்து நம்ம விருதுநகர், அப்புறம் பக்கத்துல இருக்கிற அருப்புக்கோட்டை, திருச்சூழி, இப்போ நம்ம சிவகாசியில் எடுத்துக்கிட்டு இருக்கோம். விருதுநகரை பொறுத்தவரைக்கும் அந்த பகுதி மக்கள் நிறைய பிரச்சனைகள் சொன்னாங்க. பேருந்து வசதி கம்மியா இருக்கு, அதே மாதிரி தண்ணீர் வசதி ரொம்ப இல்லை, இந்த மாதிரி அடிப்படை பிரச்சனைலாம் சொன்னாங்க. யாருமே சரி பண்ணலங்கிறத சொன்னாங்க. அங்க கொஞ்சம் இழுப்புறையா இருக்கும் போல தெரியுது. அடுத்து அருப்புக்கோட்டை வந்தோம். அருப்புக்கோட்டையில நிறைய பேர் விஜய்ங்கிறத சொன்னாங்க. அதெல்லாம் தாண்டி KKSSருக்கு ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அடுத்து திருச்சூழி தென்னரசு, தங்கம் தென்னரசுன்னு சொல்ல கேட்க முடியுது. இப்போ இந்த மினிஸ்டர்ஸ் இருக்க தொகுதிகள் எல்லாமே திமுக கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறத நம்மளால உணர முடியுது. இப்போ நம்ம சிவகாசியில நின்றுட்டு இருக்கோம். சிவகாசியில பெரிய பிரச்சனைன்னு பாக்குறப்ப இந்த பட்டாசு விபத்து தான். அது யாராச்சும் தடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க இருக்க சில பேர்கிட்ட பேசுறப்ப அதே மாதிரி தண்ணீர் பிரச்சனை இருக்கு, ரோடு பிரச்சனை இருக்கு, பஸ் ஸ்டாண்ட் அமைச்சு கொடுக்கலாம் சொல்றாங்க. பட்டாசு விபத்தை தடுக்கிறதுக்காக யார் வந்தாலுமே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கலாம் சொல்றாங்க. இங்க சில பேர் ராஜேந்திர பாலாஜி சொல்றாங்க. அதிமுக கேட்க முடியுது. யாரு ஆப்போசிட்ல நிக்க போறாங்கிறத பொறுத்து கூட மாறலாங்க. காங்கிரஸ் நிக்க போதா திமுக நிக்க போதா பொறுத்து கூட மாறலாம் சொல்றாங்க. இப்ப நம்ம கூட இம்பர்ஃபெக்ட் ஷோ நேயர் செல்வராஜ் சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். என் பேர் செல்வராஜ். எவ்வளவு வருஷம் பாத்துட்டு இருக்கீங்க? ஆரம்பத்துல இருந்து பாத்துட்டு இருக்கவா. அருணா அவர் பேர் என்னது? சரண். அவர் சார் இருக்கிறப்ப பாத்துக்கிட்டேன். சரண் சிவி ஜோடியில இருந்து இப்ப வருண் கூட பாத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப சிவகாசியை பொறுத்தவரைக்கும் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கு? சாக்கடை பிரச்சனை தான் மெயினா. ரோடு, டிராபிக் பிரச்சனை அதிகமா இருக்கு. அது மாதிரி பயசுக்கு அந்த வெடி விபத்தை இது பண்ணணும். அதுக்கு ஓரளவு ஆஸ்பத்திரி எல்லாம் இப்ப எல்லாம் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் நல்லா எடுத்து கட்டியிருக்காங்க. பக்கத்துல விருதுநகர்லயும் நல்லா பெருசா இருக்கு. இங்க KT ராஜ் தான் இப்ப பண்றாரு. காங்கிரஸ்ல பழைய AMS அசோகன் இருந்தாரு. அவருக்கு கொடுக்குறாங்களா இல்ல DMK கொடுக்குறாங்களான்னு இன்னும் முடிவாகல. முடிவானாதான் யாருக்கு வெற்றி தோல்வின்னு இதாகும். ஆனா இப்போதைக்கு ராஜேந்திர பாலாஜி கொஞ்சம் முன்னணியில இருக்கிறாரு. சாரே சொல்லிட்டாருங்க என்ன நிலவரங்கிறது. வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார். எங்களை பார்த்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. திமுகவுடைய வேட்பாளர்கள் பட்டியல் இன்னைக்கு வெளியாக இருக்கிறதாக தகவல் வந்திருக்கு. நம்ம ஷூட் பண்ற வரைக்கும் இன்னும் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படல. மேபி சாயந்தரம் வெளியாகலாம். அது வெளியாச்சுன்னா நாளைக்கு என்ன அப்படிங்கிறது டீட்டெயில அதை பத்தி பேசலாம். ஓகே, அதை பத்தி பேசுவோம். இந்த இதுல ஸ்டாலின் சில பேரை டிக்கெட் வச்சிருந்தாராம் வேட்பாளர்களை. உதயநிதி என்ட்ரி கொடுத்து சில பேரை மாத்திக்கிட்டு இருக்காராம். அதனாலதான் தாமதம் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே எப்படி சீனியர்ஸே இருந்த இப்படி யங்ஸ்டர்ஸுக்கு வழி விடுங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. அது எதுவும் டிக்க மாத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமா, இருக்கும். அப்படிதான் நடந்துகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. இளைஞர் அணிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற மாதிரி போராடிட்டு இருக்கிறாரு போல அப்பாவோட. அதே மாதிரி காங்கிரஸுக்கு அவங்க போராடி வாங்கின 28ல 16 தொகுதிகளை அறிவிச்சிருக்கிறாங்க. தொகுதிகள் மட்டும் தொகுதிகள் அறிவிக்கிறதே இவ்வளவு போராட்டமா இருக்கு. ஆமா, எந்தெந்த தொகுதி அப்படின்னு பார்த்தோம்னா பொன்னேரி, வேளச்சேரி, சோளிங்கர், ஸ்ரீபெரும்புதூர், ஈரோடு கிழக்கு, திருவாடானை, சிவகங்கை, ஸ்ரீவைகுண்டம், நாங்குநேரி, குளச்சல், விளவங்கோடு, கிள்ளியூர், மயிலாடுதுறை, உதகை. இப்படி தொகுதிகளை ஒதுக்கி இருக்காங்க. வேளச்சேரி வெள்ளம் வந்தோம்னா சரி, ஆமா, அங்க நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு இவங்கள்ட்டே திரும்ப தள்ளி விட்டாங்களான்னு தெரியல. ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் எம்எல்ஏ என்ன சொன்னாருன்னா, அப்படிதான் தண்ணி வரும் அப்படின்னு வெள்ளம் வரும்போது சொல்லிட்டு இருந்தாரு. ஹசன் மௌலானா சொல்லியிருந்தாங்க. இப்ப காங்கிரஸ்க்கே போயிருக்கு. அவரு கொடுக்குறாங்களா வேற ஆளுக்கு மாத்தி கொடுக்குறாங்களான்னு தெரியல. அவர் கொடுத்த ரிசல்ட் என்னங்கிறது கொஞ்சம் தெரியுற மாதிரி இருக்கு. சரி, அதே மாதிரி தமிழர் தேசம் கட்சி அப்படின்னு செல்வகுமார்ங்கிறவரோட கட்சி ஒண்ணு இருக்கு. அதுக்கு ஒரு சீட் கொடுத்திருக்காங்க. உதயசூரியன் நினைப்பாங்க. இந்த நேரத்துல தான் இவ்வளவு கட்சி இருக்குன்னு நமக்கு தெரிய. அதே மாதிரி முக்குளத்தோர் புலிப்படை அவரும் கருணாசும் ஒரு சீட்டு வாங்கிட்டாரு. ஹாப்பியா வாங்கிட்டு வந்திருக்காரு. இந்த மாதிரி சாதி கட்சிகளுக்கு சீட்டு கொடுக்கறது ஒரு சர்ச்சையா மாதிரி இருக்கு. குறிப்பா அந்த தமிழர் தேசம் கட்சியோட தலைவர் செல்வகுமார் அவர் பேசியிருக்காரு. RSS வளர்த்தெடுத்த பிள்ளை நானு, அவர் RSSல தான் தலைமை பண்பை சொல்லி தருவாங்க. பிரதமர் மோடி ஒரு வாழும் கடவுள் அப்படின்னு பேசியிருக்காரு. அந்த பழைய வீடியோ எல்லாம் எடுத்து போட்டு இதுதான் நீங்க சொல்ற சமூக நீதியா, இதுல திரும்ப வேற டேக் பண்ணி விடுறாங்க, இதெல்லாம் கேட்க மாட்டீங்களான்ட்டு. அவரும் திரும்ப என்ன சொல்றாருன்னா, இதை பத்தி பேசல. அவர் எங்களுக்கு தொகுதிகள்ல கொஞ்சம் இது இருக்குது, அதை பேசிக்கிட்டு இருக்கோம், அறிவிப்போம் சொன்னா எங்கெங்க கேக்குறாங்க அப்படிங்கிற மாதிரிதான் அவருடைய ரியாக்ஷன் இருக்கு. சாதி கட்சி அதெல்லாம் முக்கியம் கிடையாது. விட்டமின் இருக்கா,
அவ்வளவுதான். அதை தாண்டி அந்த சாதியில எவ்வளவு வாக்கு இருக்கு, எந்த ஏரியால இருக்காங்க அப்படிங்கறத பார்த்துதான் இங்க வந்து ஒதுக்கப்படுது. இதுல ஒருத்தரை ஒதுக்கியே வச்சிருக்கிறாங்க. யாருன்னா தனி அரசு இப்ப தனியா நின்றுட்டு இருக்கு. பேரை வச்சது ஒரு குத்தமா அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. கொங்கு இளைஞர் பேரவை கட்சிக்கு வந்து இந்த தடவை ஒரு சீட்டு கேட்டாப்ல, ஆனா கொடுக்க முடியாது அப்படின்னு திமுக சொல்லிட்டாங்களாம். அதனால வந்து அவரு கூட்டணி விட்டு வெளியேற முடிவுல இருக்காராம். வெளியேறது என்ன, வெளியேறிட்டாங்க அவ்வளவுதான். வேல்முருகன் போனாரு தமிழக வாழ்வுரிமை கட்சி. இப்ப வந்து இந்த கட்சியும் வந்து வெளியேறி இருக்காங்க. இதுல அவர் வந்து வேல்முருகன் என்ன பண்ண போறாருன்னு செய்தியாளர்கள் வந்து கேட்டாங்க. டிவிகேயோட இந்த டிவிகே கூட்டணி போகுமா அப்படின்னு கேட்டாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, விஜய் ஒரு பச்சை தமிழர் தான், பயங்கரமா திட்டிட்டு இருந்தாரு. இப்ப வந்து பச்சை தமிழர் தான் இருந்தாலும் வந்து அவர் இப்பதானே வந்திருக்காரு. அவர் வந்து முதல்ல எல்லாரும் அவரை சந்திக்க கூடிய அளவுக்கு அவரை வந்து வச்சுக்கணும், மக்கள் பிரச்சனையை பேசணும். அதனால அவரோட இப்ப கூட்டணி கிடையாது. எதிர்காலத்துல சீமானோட கூட நாங்க கூட்டணி போவோம். அதே மாதிரி 234 தொகுதியிலையும் நாங்க யாருன்னு காட்டுவோம் அப்படின்னு திமுகவுக்கு சவாலும் விட்டுருக்காரு. பச்சை தமிழர் பழனிசாமி அப்படின்னா எடப்பாடியும் சொல்றாங்க, அவரு கூட எல்லாம் போலையா? பச்சை தமிழர் அங்க பாஜக இருக்கனால போல அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே. பொன்ராஜ் இவர் வந்து முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமோட அசிஸ்டண்டாலாம் இருந்தவர். அதுக்கப்புறம் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. இப்போ வந்து திமுக ஆதரவு நிலைப்பாட்டுல பேட்டிகள்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. அப்படி ஒரு பேட்டியில வந்து அவர் வந்து தாவேகா பெண் நிர்வாகிகள் தொண்டர்களை ரொம்ப கொச்சையா மோசமா வந்து பேசியிருக்காரு. அதை நம்ம இங்க சொல்ல முடியாது. ஆமா. இப்ப வந்து விஜய் வந்து இதுக்கு கண்டனம் பதிவெல்லாம் போட்டிருந்தாரு. என் அக்கா தங்கையெல்லாம் அப்படி பேசுறீங்களே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் போய் டிஜிபி அலுவலகத்துல அவர் மேல புகாரும் கொடுத்திருக்காரு. நேரடியா போய் கொடுத்திருக்காரு. நேரடியாவே நேற்று இரவு வந்து அவரு செங்கோட்டையெல்லாம் நேரடியா போய் ஏடிஜிபியை சந்திச்சு இந்த புகார் கடிதத்தை வந்து அங்க கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது, அப்படிதான் நான் பேசுவேங்கிற மாதிரிதான் அந்த நிலைப்பாட்டுல தான் செய்தியாளர்கள்ட்ட கேட்கும் போது அவர் சொல்லிட்டு இருந்தாரு. ஒரு கட்டத்துல பிரச்சனை பெருசானோன்னு இப்ப நான் மன்னிப்பு வந்து கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் பொது வெளியில எப்படி பேசணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு கடமை இருக்கு. விமர்சனங்கள் வைக்கலாம். அப்துல் கலாம் மாதிரியான ஒரு முக்கியமான தலைவரோட இருந்திருக்காரு அப்படிங்கும் போது அது எப்படி இருந்தாருன்றதான் அந்த கேள்வி நமக்கு ஃபர்ஸ்ட் வருது. இவ்வளவு தூரம் கொச்சையா பேச முடியுது அப்படின்னு. ஆமா. அதே மாதிரி தாவேக்கால இன்னைக்கு எல்லாரையும் அறிமுகப்படுத்திடுவார் எங்க தலைவர் அப்படின்னு சொன்னாங்க. பட் அந்த கூட்டமே நடக்கல, வேட்பாளர் அறிமுக கூட்டமே. ஏன் தலைவர் வரலையா பனையூர்ல இருந்து? தலைவர் பனையூர்ல இருந்து இப்ப மாமல்லபுரத்துல தானே அறிமுக கூட்டம். அதுக்கு மயிலாப்பூர் வரை வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அங்க அது இல்ல மேட்டர் என்னன்னா வந்து பர்மிஷன் வாங்காம விட்டுருக்காங்க ஒழுங்கா. ஓஹோ. என்ன பார்த்து முன்னாடிதான் திமுக அரசு அதிகம் செய்து அப்படின்னாங்க. இப்ப தேர்தல் ஆணையத்து கிட்ட சரியா பர்மிஷன் வாங்கினா போகுது. அதிகாரிகள் எல்லாம் திமுக சாதகமா நடந்துக்கிறாங்கல்ல. அப்பா ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டே இருக்கீங்க. என்னன்னா இவங்க வந்து பிரச்சாரத்துக்கு 48 மணி நேரம் முன்னாடி ஆன்லைன்ல பர்மிஷன் வாங்கணும், தேர்தல் கூட்டங்களுக்கும் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க அறிமுக கூட்டம் தானே க்ளோஸ் ரூம்ல தானே நடக்குதுன்னு ஒரு பேப்பர்ல எழுதி கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. பட் ஆன்லைன்ல தான் இதுக்கும் வாங்கணும், காவல்துறை முதல்ல அனுமதி கொடுக்கணும், அதுக்கப்புறம் இங்க கொடுக்கணும், நீங்க வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணாதான் கொடுப்போம்னு சொன்னதுனால இப்ப தள்ளி வச்சிருக்காங்க. சோ இதுல பிரச்சாரம் வேற தமிழ்நாடு முழுக்க பண்ண போறாரு அப்படின்னு சொல்றாங்க. பாப்போம் எந்த அளவுக்கு பர்மிஷன் வாங்கி என்ன பண்றாங்கன்ட்டு. ஓகே. இன்னொரு பக்கம் தாவேக்கால ஒரு பெரிய குரூப்போட வந்து இணைஞ்சிருக்காரு காங்கிரஸோட பொதுச் செயலாளரா இருந்த செல்வம். இவர் வந்து ஆதவ அர்ஜுனா சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி காங்கிரஸ்ல இருந்து சில பேர் என்னோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்கன்னு. உடனடியா செல்வ பெருந்தகை செல்வம் தான் அவர் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு, அதனால பொதுச் செயலாளர் பதவியில இருந்து பறிக்கிறோம், அவரை இடைநீக்கம் செய்யறோங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவர் டைரக்டா கிளம்பி வந்து விஜயை சந்திச்சு இப்ப கட்சியில சேர்ந்திருக்காரு. அவரோட ஒரு 45 பேர் வந்து காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை சேர்ந்தவங்க வந்து சேர்ந்திருக்காங்க. குறிப்பா ஏபி கமலம்மாள், இவங்க 60 ஆண்டுகளா காங்கிரஸ்ல பயணிச்சிருக்காங்க. இப்ப அவங்களுக்கு வயது 96. அவங்க விஜயை சந்திச்சு கட்சியில இணைஞ்சிருக்கிறாங்க. காங்கிரஸ் இதுவும் ஒண்ணுதான் நினைக்கிறாங்க போல, கொள்கை தலைவர்கள்லாம் காங்கிரஸ்ல இருந்தவங்க தான். ஆமா, இவங்களும் இப்ப பிரச்சாரம் பண்ண மாட்டாங்க, உள்ளேதான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு கனெக்ஷன் இருக்கு. இதுவும் சரிதான்ட்டு அங்க வந்துட்டாங்க. செல்வம் அப்படிங்கிற ஒரு பொதுச் செயலாளர் அப்படிங்கிறது இப்பதான் நிறைய பேருக்கு தெரியுது. ஆமா, புஷி ஆனந்த் கூட நமக்கு தெரியும், செல்வத்தை தெரியுமா? அதனால வந்து இந்த கட்சி தான் நமக்கு சரியான கட்சி, ரொம்பலாம் நம்மளை போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ண மாட்டாங்கன்னு அங்க வந்திருக்கிறாங்க. இன்னொன்னு சீட்டு கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல, ஆள் தேடிக்கிட்டு இருக்காங்களா தாவைக்கால. சரி, இந்த மாதிரி 4 பேர் வந்தா நல்லது தானே அப்படின்னு சொல்லி கொடுத்துட வேண்டியதுதான். கொடுத்துருவாங்க. இன்னொன்னு வந்து ஒரு நாஞ்சில் சம்பத் மட்டும் பேசிக்கிட்டே இருக்காரு அவர் பாட்டுக்கு நிறைய. ஆமா, இந்த எடப்பாடி பழனிசாமி ஃப்ரிட்ஜ் கொடுக்குறாருன்றாரு அப்படின்னு யாரோ அவர்கிட்ட வந்து கேட்டாங்க சாத்தியமானு. இப்ப வந்து ஃப்ரிட்ஜ்ன்னு
தேர்தலில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அது ஃப்ரிட்ஜுன்னு நான் சொல்லல, பிரிஞ்சி சாதம் சொன்னேன் அப்படின்னு மாத்திருவாருன்னு ரைமிங்கே இல்ல, இருந்தாலும் சொல்லியிருக்காரு. சரி, இல்ல அவர் ஏதோ பேச்சாளங்கிறதுனால இதெல்லாம் நம்ம கேட்டுக்க வேண்டியதா இருக்கு. அதே மாதிரி அவருக்கு ஈக்குவலா அவரை விடவே பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்கிறாரு அண்ணன் சீமான். வந்து எல்லா இடத்துக்கும் போய் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காரு. முதல்ல வந்து வேட்பாளர் அறிவிச்சது மட்டும் இல்லாம இப்போ முழுக்க ஒரு சூறாவளி சுற்றுப்பயணத்துலதான் போயிட்டு இருக்காரு. திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சின்னு எல்லா இடத்துலயும் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் மிக்சி அண்டா குண்டாலாம் கொடுக்க மாட்டேன், தன்மானத்தோட நீங்க சம்பாதிச்சு வாங்குற அளவுக்கு ஒரு வேலையை கொடுத்துருவேன். அதனால வந்து இத்தனை ஆண்டுகள் நீங்க கொடுத்துட்டீங்க, எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி, ஸ்டாலின் எல்லாருக்கும் கொடுத்துட்டீங்க, இந்த சீமானுக்கு ஒரு 5 ஆண்டுகள் கொடுங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி ஓட்டுக்கு நான் வந்து பணம் தர மாட்டேன், நான் எம்எல்ஏ ஆகிறதுக்கு எதுக்கு நானே காசு தரணும் அப்படின்னு கேக்குறாப்புல. திரள்நிதி வாங்குவேன், அது வேற இது வேற. ஆமா, ஒரு மாம்பழத்தினால அண்ணனுக்கும் தம்பிக்கும் சண்டை வந்துச்சு, நம்ம வந்து படத்தெல்லாம் பார்த்திருக்கோம். ஆனா இங்க வந்து அப்பாவுக்கும் மகனுக்கும் மாம்பழத்தால சண்டை வந்துச்சு, நிஜத்திலே பாக்குறோம். ஆமா, கடைசியில வந்து மகன் அந்த மாம்பழத்தை வந்து பறிச்சுட்டு போயிட்டாரு. நீதிமன்றமும் வந்து அந்த மாம்பழம் சின்னம் அன்புமணி ராமதாசனுடைய பிரிவுக்கு தான் வந்து சேரும் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. ஏன்னா அதை முடக்கணும்னு இவர் வழக்கு போட்டாரு, அதை தள்ளுபடி பண்ணிட்டாங்க அந்த வழக்கை. சோ அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம ஐயா வந்து திண்டுக்கல் சீனிவாசன் சொன்ன மாதிரி ஆப்பிள் சின்னம் கேட்கலாமான்னு யோசிப்பாரு. அங்க விளையாது, இருந்தாலும் கேட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லி கேட்பாருன்னு நினைக்கிறேன். 234 தொகுதியிலையும் சசிகலாவோட சேர்ந்து போட்டியிட போறாங்க. ஸோ வெயிட்டான ஒரு சின்னத்தோட இல்ல தனித்தனி சின்னத்துல ஒவ்வொரு தொகுதிக்கு ஒவ்வொரு சின்னம் தான் இறங்க முடியும்னு நினைக்கிறேன். சரி, இப்ப ராமதாஸ் வந்து என்ன சொல்றாருன்னா, தேர்தல் ஆணையம் ரொம்ப பாரபட்சமா நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத அவரும். பாஜக அவருடைய தூண்டுதல் இருக்குமோ அப்படிங்கிற ஆங்கிள் தான் வந்து அவர் சொல்றாரு. ஏன்னா நாங்க இவ்வளவு தூரம் வந்து நான் ஆதாரத்தை கொடுத்து வந்து இந்த வழக்கு வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு. சே இருக்காது. பாஜக 3ஆம் பாலினத்தவர்களுடைய அந்த உரிமை பாதுகாப்பு சட்ட திருத்தம்னு ஒண்ணு மத்திய அரசு நாடாளுமன்றத்துல நிறைவேற்றினாங்க. அதுல அந்த 3ஆம் பாலினத்தவர்கள் எந்த பாலினத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு அவங்களே வந்து ஐடென்டிஃபை பண்ணி சொல்றதுக்கு அவங்களுக்கான அந்த உரிமை மறுக்கப்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்துச்சு. எதிர்கட்சிகளும் அதை சொன்னாங்க. உச்சநீதிமன்றம் அமைத்த சிறப்பு வல்லுநர் குழுவும் அதே கருத்தை தான் சொன்னாங்க. இந்தியா முழுக்க இருக்கிற 3ஆம் பாலினத்தவரும் இதுக்கு வந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இப்போ 3ஆம் பாலினத்திற்கான அந்த தேசிய கவுன்சில்ல இருந்து நாங்க வெளியேறதாக 2 திருநங்கையர் எதிர்ப்பு தெரிவிச்சு வெளியேறி இருக்காங்க. இந்த போராட்டம் தீவிரமடைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆமா, மத்திய அரசு நாங்க செஞ்சதுதான் செய்வோங்கிற மாதிரி அவங்க கண்டுக்காம இருக்கிறாங்க. இன்னொரு விஷயத்த பண்ணியிருக்காங்க, என்னன்னா பெட்ரோல் டீசலுக்கான கலால் வரியை வந்து குறைச்சிருக்காங்க. இது நேரடியா நம்ம சில்லறை விற்பனையில எதிரொலிக்காது. இது எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எண்ணெய் நிறுவனங்கள் வந்து கச்சா எண்ணெய் முன்னாடி கொடுத்து வாங்கிட்டு இருந்ததோட இப்ப ஈரான் போறனால அதிகமா கொடுத்து வாங்கிக்கிறாங்க. ஸோ அவங்களோட சுமையை குறைக்கிறதுக்காக அவங்க செலுத்துற அந்த எக்ஸைஸ் டியூட்டியை வந்து நாங்க குறைக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, சோ இது வந்து இங்க நமக்கு எந்த இதுவும் வராது. நல்ல நடவடிக்கை தான். ஏன்னா நேத்து வந்து பார்த்தோம், நேரா அப்படிங்கிற தனியார் நிறுவனம் அவங்க வந்து பெட்ரோல் விலையை 5 ரூபாய் ஏற்றிருந்தாங்க. சோ இப்ப அரசாங்கம் தங்களுக்கான வருமானத்தை கட் பண்ணிட்டு அத விலை ஏற்றத்தை வந்து மக்கள் மேல கொண்டு போகாம செஞ்சிருக்காங்க. ஆமா, இது வந்து என்னன்னா குறையாது, பட் ஏறாம இருக்கிறதுக்கு ஒரு நல்ல நடவடிக்கை இது. ஆமா, இன்னொரு பக்கம் வந்து ஈரான்ல வந்து போர் தொடர்ந்துகிட்டே இருக்கு. இப்ப என்னன்னா, நாங்க ஈரானுடைய மின் உற்பத்தி மையங்கள் மேல தாக்குதல் நடத்துறத 5 நாளைக்கு தள்ளி வைக்கிறோம்னு டொனால்ட் ட்ரம்ப் சொன்னாரு. இன்னைக்கு வந்து அதை 10 நாளுக்கு நாங்க வந்து தாக்குதல் நடத்த மாட்டோம், ஏப்ரல் 6ஆம் தேதி வரைக்கும் நாங்க மின் உற்பத்தி மையங்கள்ல கை வைக்க மாட்டோம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஓகே, சீக்கிரம் அந்த போர் முடியணும், இல்லைன்னா இங்க கச்சா எண்ணெயில ஆரம்பிச்சு எல்லாமே தட்டுப்பாடா மாறிடும். ஃபர்ஸ்ட் ஸ்கூல் பேக், வாட்டர் பாட்டில், எக்ஸாம் பேட், லஞ்ச் பேக். ஸ்கூல் பேக் வந்து மஞ்சப்பை, வாட்டர் பாட்டில் வந்து இந்த வாங்குற இந்த கோக் ஸ்ப்ரைட் பாட்டில், அட்டை, எக்ஸாம் பேடு நிறைய பேர் வந்து இந்த கேலண்டர் அட்டையை எடுத்துட்டு போயிருப்போம். லஞ்ச் பேக், அந்த கூட வயர் கூட, இதெல்லாம் 80s 90s கிட்ஸ் அதெல்லாம் நினைச்சு பாக்குற மாதிரி போட்டிருக்காங்க. இன்வைட்டிங் அதர்ஸ் ஃபார் அவர் ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ். ரிலேட்டிவ்ஸ் சொல்றாங்களாம், இன்விடேஷன்ல நம்ம பேர் இல்ல, நம்ம போக வேணாம் அப்படின்ட்டு. பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றாங்களாம், கூப்பிட்ட மரியாதைக்கு போய் தலையை காட்டிட்டு வந்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்களாம், ஏன்டா நமக்குலாம் போய் இன்விடேஷன்லாம் வச்சுக்கிட்டு, சோறுன்னு சொன்னா கிளம்பி வரப்போறோம், அவ்வளவுதான். மேனேஜர் சொன்ன வேலை என்னாச்சு, முடிச்சிட்டியா? எம்ப்ளாயி, அதை நேத்தே முடிச்சிட்டேன். மேனேஜர், அப்ப ஏன்டா நேத்தே என்கிட்ட சொல்லல? எம்ப்ளாயி சொல்றாரு, சொன்னா வேற வேலை தருவீங்கல்ல, அதான் சொல்லல. புதிய எல்பிஜி சிலிண்டர்ல நானோ சிப் இருக்கிறதாகவும், யாரோ சிலிண்டரை பதுக்கி வச்சா அந்த சிப் மூலமா செயற்கைக்கோள் வழியா நேரடியா பிரதமர் அலுவலகத்துக்கு தகவல் போய் அவங்க ட்ரோன் அனுப்பி அங்க உள்ள எக்ஸ்ட்ரா சிலிண்டரை எடுத்துட்டு போய் உண்மையான பயனாளர்களுக்கு தரப்போறதா ஒரு நியூஸ். வேற வேலை இல்ல. என்ன ஒரு அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.
ஓகே, யாருக்கு விருது கொடுக்க போறோம்? விருது அண்ணாமலை டெல்லியில புலம்பி இருக்கதா சொல்றாங்கல்ல. ஆமா. ஏன்னா அவர் கேட்ட இடமும் கிடைக்கல, அதை தாண்டி தாமரைக்கு கொடுத்ததுக்கு எல்லாமே மோசமான இடம், அதெல்லாம் நம்ம ஜெயிக்கவே முடியாதுங்கிற மாதிரி அவர் கிடைக்காத விரக்தியில சொல்றாரா. ஆமா, சொல்றதுல கொஞ்சம் சில இடங்கள்லாம் பார்க்கும்போது இருக்குமோ, எடப்பாடி ஏதோ பண்ணியிருக்காரோ, முன்பக காரணமா வந்து தீர்த்து விட்டான் சித்தப்பா அப்படிங்கிற மாதிரி. ஆமா, அதனால வந்து ஏமாத்தி விட்டாங்க சித்தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அமித்ஷா கிட்ட சொல்ற மாதிரி விருது கொடுத்துடலாம். ஓகே, கொடுத்துட்டு கிளம்புவோம். நன்றி. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.